வெரி குட் ஈவினிங் டு எவ்ரிவன். வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து எய்ம்ஸ் பார்ட்னா பற்றி அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த ரிசர்ச் என்னென்னா, ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பிஃபார்ம் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த இடத்துலலாம் வேகன்சி இருக்குது அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2019 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கால் ஃபார் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து விடலை. இப்போ 2023 ஆகுது கரெக்டாக. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கால் ஃபாரும் விடலை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி விட்டாங்கன்னா ஒரு ஃபார்மசி படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஸோ எந்தெந்த ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கணும், என்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வேக்கன்சி போஸ்ட் வேக்கன்சி விட்டுருக்காங்க அப்படின்றத கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் மட்டும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல், ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா அப்டேட்ஸும் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து 544. ஸோ விட்டுருக்க டேட் பார்த்தீங்கன்னா 2019 வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது கரண்ட் ஆன டேட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை உங்களுக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட் இந்த ட்ரக் டெஸ்டிங் லெபார்ட்ரி. ஸோ இந்த டிஎன்பிசி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் 544 வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஒன்று ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் தென் ஜூனியர் அனலிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கானது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் 40 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அண்ட் தென் ஜூனியர் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அண்ட் தென் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அண்ட் தென் ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அண்ட் தென் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அண்ட் தென் ஏஜ் லிமிட், இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கேல் ஆஃப் பே மெயினில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்காக ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா 37,700 உங்கள் ஸ்கேல் பே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36,400 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடத்துல பாருங்கள், தமிழ்நாடு ரிவைஸ்டு பே ரூல் ஆஸ் பர் வந்து 2017 படி ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. மேபி இப்போ அப்டேட் விட்டாங்கன்னா இன்னும் வந்து பயங்கரமான ஒரு 37,000 போட்டிருக்காங்கன்னா மேபி 40,000 கூட கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி சேலரி அப்டேட் விடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காகவே ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களால் வந்து அப்ளிகேஷனே போட முடியும்னு இந்த பேரால் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி. ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எல்லாம் இந்த போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னென்ன கம்யூனிட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ ஜிடின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடினா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன், அண்ட் தென் பிசி வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ், அண்ட் தென் அதர் தென் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிசியிலே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்முக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தனியாகவும் பிசிஎம்முக்கு தனியாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ முஸ்லீம் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து காம்படேட்டடாக வந்துடுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிசி வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் எஸ்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் ஏன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரைப்ஸ்க்கும் வந்து விட்டுருக்காங்க, எஸ்டி ட்ரைப்ஸு, ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் கேட்டகரி, அப்புறம் உமன்ஸ்க்கு தனியாக இருக்குது. பிஎஸ்டிஎம் அப்படின்றது இருக்குது. பிஎஸ்டினா பர்சன் ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியமில் படித்த கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி டிஃப்ரெண்டல் ஏபிள்டு பர்சன், ஹேண்டிகேப்புக்கான இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ விஷன், அப்புறம் வந்து எல்டி வந்து எல்லா கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு. ஸோ டோட்டலாக வந்து 9 போஸ்ட்டு, அது வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா,
ஸோ என்ன வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் டிகிரி வந்து ஃபார்மசியில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி டிப்ளமோ கிடையாது, டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஆர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர் இல்லைனா மெடிசன் வித் ஸ்பெஷலைஸ்ட் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி பண்ணியிருக்கணும். ஆர் மைக்ரோபயாலஜி வந்து பண்ணியிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் அனலிஸ்ட் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஃபார்மசி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து அனலிஸ்ட் ஆஃப் ட்ரக் பீரியட் ஃபார் நாட் லெஸ் தென் 1 year இன் கேஸ் ஆஃப் பர்சன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் ஃபார்மசி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஸோ இண்டஸ்ட்ரியில் ஜூனியர் அனலிஸ்ட் என்னென்னா இண்டஸ்ட்ரியில் ஒரு பார்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு அனலிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஐ மீன் எந்த மாதிரினா ஹெச்பிஎல்சி ஹேண்டில் பண்ணுறது, ஜிசி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் தென் பிப்பட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள்ஸ் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரோல் கேட்டகரி தான் வந்து ஜூனியர் அனலிஸ்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸும் நாட் லெஸ் தென் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைனா ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பி ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நோட்டுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஹெச்எஸ்சி 12th வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிகிரி கோர்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி மேபி இப்போ 2019 அந்த மாதிரி நடந்திருக்கலாம். பட் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சா தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன் 2019 வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டிகிரி பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதனால் வந்து இங்கே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிகிரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து 2 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து தேவை. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த அனெக்சர்லேயே இருக்கும். ஆக்சுவலி இந்த பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து தனியாக ஒரு இருக்குது. ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கீங்க அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணி சைன் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கெல்லாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கிளியராக இருக்கணும். அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் தமிழில் வந்து அட்லீஸ்ட் எழுத படிக்காவது தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே வந்து 150 rupees நீங்கள் பேசிக்காக அந்த வெப்சைட்குள்ளே கிளிக் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே 150 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் போஸ்ட் அப்ளை பண்ணால் 150 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு 200 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஜூனியர் அனலிஸ்ட்டு அண்ட் தென் ட்ரக் இன்ஸ்பெக்டர்
2 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, 150-200 rupeesலேயே முடிச்சிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எம்ஆர்பி எக்ஸாமில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 200 கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஃபார்மசி ஆர் ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து வரும், கிளினிக்கல் ஃபார்மகாலஜிலேருந்து வரும், அப்புறம் மைக்ரோபயாலஜிலேருந்து வரும், அப்புறம் ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும். ஸோ பார்ட் 1 கொஷின் பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸு. ஸோ 3 hours வந்து உங்களுக்கு வந்து டியூரேஷனு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், எஸ்சி அப்புறம் எஸ்சிஏ அப்புறம் எஸ்டி எம்பிசி அப்புறம் பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 171 வந்து எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதர் வந்து பார்த்தீங்கன்னா 228 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ இது வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து பேப்பர் எதுலேருந்து கேட்பாங்கன்னா ஸோ 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து, அப்புறம் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்லேருந்து கேட்பாங்க. அப்புறம் எஸ்எஸ்எல்சி நம்ம 10th இருக்கு இல்லையா, ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மொத்தம் 3 ரவுண்டு நடக்குது. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 hours கண்டக்ட் பண்ணுவாங்க 300 மார்க்ஸ்க்கு. அண்ட் தென் பேப்பர் 1 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பேப்பர் 2 வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸு ப்ளஸ் 25 மார்க்ஸை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ 75 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் 25 மார்க்ஸ்க்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி நம்ம 10th சிலபஸ்க்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவை வந்து இந்த பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 200 மார்க்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 570 மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு விட்டுருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலெக்ஷன் ப்ராசஸை வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 வந்து 2 செஷனாக வந்து ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் ஓரல் டெஸ்ட்டு. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓரல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிருந்தாலும் ஓரல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் தென் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், அண்ட் தென் தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம். ஸோ நம்ம தமிழ்நாடுக்குள்ளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி, அதனால வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஃபர்தராக இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபார்மசிஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். டாடா பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.